இந்த குட்டி நாய் அழகா இருக்குல்ல. எங்க வீட்டுகிட்ட ஒரு நாய் வந்து 7 குட்டி போட்டிருந்தது. இதெல்லாம் ரொம்ப நேரமா மழையில நனைஞ்சிட்டே இருந்ததா, சரி ஏதாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்ததுங்க. அங்க வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை விரிச்சு போட்டேன். வீட்டுல வந்து ஒரு பலகை இருந்தது, அதை எடுத்துட்டு போய் அது நனையாம இருக்க அழகா அப்படி சாச்சி வச்சாச்சு. அதே இடத்துல இன்னொரு பலகை ஒண்ணு கிடந்தது, அதையும் அப்படியே வச்சாச்சு. அவங்க அம்மா கிட்ட இருந்து இந்த குட்டியை தூக்கவே பயமா இருந்தது. அது என்னையவே பார்த்துட்டே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு ஒன்னொன்னா கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டேன். 7 குட்டியும் உள்ள வச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டேன். அதுவும் வந்து உள்ள அழகா அதுங்களோட படுத்துருச்சு. மழை வந்தா மேல நனையாம இருக்கும். மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சின்னதா ஒரு கல்லு வச்சாச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பிரணீதா வச்சு 5 கடவுள் வேஷத்துல இருக்க போட்டோ ஷூட்டை அவங்க அப்பா வந்து எடிட் பண்ணியிருக்காரு. இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய பர்சனல் வந்து சரஸ்வதி. செகண்ட் ஒன் வந்து பிரணீதாவோட ஃபேவரட் முருகையா. மூணாவது வந்து கியூட்டான கிருஷ்ணர். ஃபோர்த் ஒன் வந்து மகாலட்சுமி. அஞ்சாவது வந்து கையில கிளியோட இருக்க மதுரை மீனாட்சி அம்மன். மந்த்லி ஒன்ஸ் சேலரி வந்தாலே பிரணேஷ் வந்து வெளியே கூட்டிட்டு போக சொல்லுவா. சோ இந்த டைம் வந்து அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வெளியே போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கிட் ஹவுஸ் போயிருந்தோம். அங்க பசங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு பைக்ல 2 பேருமே ரவுண்ட்ஸ் போனாங்க. பிரணீதா வேகமா போடான்னு சொல்லிட்டு இருந்தா. பிரணேஷ் வந்து 100 ஹவுஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு வியர் பாக்ஸ் போட்டு கீழே வைப்ரேட்டரோட செம்ம ஃபீலிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தான். அதை முடிச்சுட்டு 2 பேரும் KFC போயே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சிக்கனை ஆர்டர் பண்ணியாச்சு. பிரணீதா அவங்க அப்பா வந்து தூக்கி போட்டு சாப்பிடுவாரு. நானும் அதே மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிரணீதா ட்ரை பண்ணா. என்ன வேணும்? அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மேடம் வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு அங்க ட்ரெஸ் கலருக்கு ரெட் கலர் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. அந்த கலர் இல்லாததுனால பிங்க் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி ஃபேமிலியோட எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பிரணீதா பர்த்டே அன்னைக்கு அவளை ரெடி பண்ணிட்டு வள்ளலார் மடத்துக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருந்தோம் சாப்பாட்டுக்காக. அங்க போயிட்டோம். பெரியவங்க எல்லாருமே பிரணீதாக்காக ப்ரே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எங்க கையாலேயே சாப்பாடு வந்து பரிமாறணும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயும் அங்கேயே சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் பர்த்டேக்காக பலூன் ஊதிட்டு இருந்தோம். பேக்ரவுண்ட் வந்து கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டிட்டு பலூனை வந்து லென்த்தா கட்டி இருந்தா அதை ஆர்ச் மாதிரி செட் பண்ணிட்டு நடுவுல வந்து ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கரை பின் பண்ணியாச்சு. இந்த பேக்ரவுண்ட் பாருங்க. இந்த டைம் வந்து ஹெல்தியான கேக் வந்து வாங்கினோம். கோதுமையும் ராகியும் வச்சு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி செஞ்சிருந்தாங்க. மேல இருக்க அந்த கிரீம் எல்லாமே வந்து டார்க் சாக்லேட் அந்த சாக்கோ சிப்ஸ் தான். கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பண்ணாங்க. கேக் கட் பண்ணி பிரணீதா எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டா. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க. போட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துட்டு கட் பண்ண கேக்க சாப்பிட்டுட்டு கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி அப்படியே டைம் போச்சு. பிரணீதா ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். லைக் பண்ணுங்க. எங்க போறோம்? ஆமாங்க, தீபாவளி வர போறதுனால பிரணேஷ் வந்து ரொம்ப நாளாவே பட்டாசு கேட்டுட்டே இருந்தான். அவனுக்காக நாங்க கிளம்பி எங்க ஊருக்கு தாண்டி கடம்பூர்னு ஒரு ஊர். தீபாவளிக்கு முன்னாடி நாள் நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அது வரைக்கும் கார்ல தூங்கிட்டு வந்த பிரணீதா அவங்க சித்தி பார்த்ததும் ஏன்ஸ்டா. அவங்க எல்லாத்தையும் வீட்டுல விட்டுட்டு சிஸ்டர்ஸ் நாங்க 4 பேரும் சேலம் போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சில ஹோல் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம். அது இல்லாம நிறைய கடை இருந்தது. செருப்பு கடை, தோடு கடை, பேக் கடைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா வந்து நாங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டே போனோம். அப்படியே பர்ச்சேஸ் பண்றது, அங்கேயே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்படியே காலையில எழுந்தா தீபாவளிங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோஸ் எல்லாம் பிடிச்சோம். பிரணீதா, எங்க பாட்டி, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். தீபாவளி வந்து இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளா தான் செலிப்ரேட் பண்ணோம். ஈவினிங் ஆயிடுச்சு. குழந்தை ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கம்பி மத்தாப்பு பிடிச்சோம். அவங்களோட சின்ன சின்ன வெடியெல்லாம் பசங்க வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்படிதான் எங்க தீபாவளி போனுச்சு. நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பிரணீதாவை பாத்தீங்களா, இந்த இடத்துல தண்ணி பார்த்தது ரொம்ப குஷியா விளையாண்டுட்டு இருந்தா. எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். நாங்க எல்லாரும் கிளம்பி கோம்பைக்கு போயிருந்தோம். கோம்பையில பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். அந்த தண்ணிக்கு நடுவுலயே நடந்து போலாம். அதே மாதிரி மேட்லயும் நடந்து போலாம். உள்ள நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா குட்டி ஃபால்ஸ் மாதிரி வழிஞ்சு தண்ணி அழகா ஊத்திட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து குட்டீஸ் எல்லாம் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. போட்டோஸ் எல்லாம் நிறைய
நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லா குட்டீஸும் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க குதிச்சுட்டு. அந்த வேலையை நாங்க கொஞ்சம் தூரம் தான் போனோம். அது ரொம்ப தூரம் உள்ள போயிட்டே இருந்தது. நாங்க யாருமே போகல. போகும்போதே கடையில பச்சி கிழங்கு எல்லாம் வாங்கிட்டே போயிட்டோம். பசங்களுக்கு எல்லாம் பசிக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அந்த இடத்துல வந்து பிரணீதா உட்காந்துட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த லொகேஷனே பார்க்க செம்மையா இருந்தது. அந்த தண்ணியில நடந்து போயிட்டே இருக்கும்போது மழை தூரணுது. அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்க இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு விளையாண்டு போட்டோஸ் எல்லாம் புடிச்சிட்டு வந்தாங்க. யாரெல்லாம் காம்பேக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். என்னோட பையனுடைய டான்ஸ் கிளாஸ்ல வந்து செகண்ட் இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்றதுனால நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட போயிருந்தோம். அங்க வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ்ல சில பேர் நாங்க வந்து ஒரே மாதிரி சாரி வந்து வியர் பண்ணியிருந்தோம். பூஜைக்கான விளக்கெல்லாம் ஏத்த சொன்னாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசங்க எல்லாத்துக்குமே வந்து மாஸ்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லா கிட்ஸும் வந்து பிராக்டிஸ் பண்ண டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கை கோத்து ஒரு ஃபேமிலி சாங் போட்டு சூப்பரா டான்ஸ் பண்ணாங்க. மாஸ்டரோடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருந்தது. பிரணேஷ் இன்னும் டான்ஸ்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும்னு சொல்லி அவங்க அப்பா நல்லா மோட்டிவேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பிரணேஷ் பாத்தீங்களா ஒட்டகத்து மேல உட்காந்துட்டு ஜாலியா சவாரி பண்ணி போயிட்டு இருக்கான். எங்க போறோம்? எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா எஜிபிஷன் போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா நாய் உடம்புக்குள்ள போற மாதிரி இருந்தது. உள்ள போனதும் நிறைய கடை இருந்தது. ஒவ்வொன்னா பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா புறாவுல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கிளியிலயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ரியலாவே குதிரை நாய் எல்லாமே இருந்தது. நிறைய ஊர்ல இருந்து நிறைய வெரைட்டிஸ் நாய் வச்சிருந்தாங்க. அதுல பிகில் வந்து அழகா இருந்தது. திடீர்னு பிரணீதா பார்த்தா ஆண் பார்த்துட்டு இருந்தா. என்னன்னு பார்த்தா ஒட்டகம் இருந்தது. பிரணேஷும் என் தங்கச்சி வீட்டுக்காரும் போனாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வின் பண்ண ரேஸ் குதிரையெல்லாம் கூட்டிட்டு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல இருக்க கேம்ஸ் எல்லாம் பிரணீதா வந்து ட்ரெயின், பிரணேஷ் கொலம்பஸ் எல்லாமே போனாங்க. அங்க வந்து கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ், நாங்க வந்து பன் பட்டர் ஜம் சாப்பிட்டோம். பிரணேஷ் மட்டும் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஒரு பக்கம் ஸ்ட்ராபெரி ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தான். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா ஹீலியம் பலூன் வந்து வித்துட்டு இருந்தாங்க. பிரணீதா கேட்டான்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஒரே ஒரு காளான் எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நானும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து செட்டிக்காடு முனியப்பன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். எதுக்காகனா வேண்டுதல் வச்சு செய்ய வேண்டியது இருந்தது. அதுக்காக போயிருந்தோம். பூசாரி வராததுனால எங்க தங்கச்சி வீட்டுக்காரே சாமிக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அவர் சாமி எல்லாம் ரெடி பண்றதுக்காட்டி இந்த சைடு வந்து சிஸ்டர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபேமிலியோட. அம்மா வந்து அந்த சைடு பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. இந்த கோயில்ல வேண்டுதலுக்காக நிறைய பொம்மை வந்து லைனா வச்சிருந்தாங்க. பொங்கல் ரெடி ஆனது சாமிக்கு படையெல்லாம் போட்டு பத்தி கற்பூரம் எல்லாம் பத்த வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். ஒவ்வொருத்தரா கற்பூரம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அபுல் கல்ல வந்து அம்மா கலந்து வச்சிருந்தாங்க. அதை எல்லாத்துக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்க ஒரு குட்டி நாய் இருந்தது. அதுக்கும் பொங்கல் வச்சாங்க. அது சாப்பிட்டது. ஃபேமிலி மெம்பர்ஸோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு அங்க இருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.